Hello friends, welcome to Art of Samayal. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டன் அமுத்துங்க. Hello friends, இன்னைக்கு நம்ம செய்ய போறது முள்ளங்கி சாம்பார். முள்ளங்கி நல்லா வதக்கி செஞ்சா அதோட வாசம் கம்மியா இருக்கும். அது இல்லாம முள்ளங்கில நீர் சத்து நிறைய இருக்கு. அதனால சாப்பாட்டுல சேர்த்துக்கிறது நல்லது. இந்த முள்ளங்கி சாம்பார் செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். வேக வைத்த துவரம்பருப்பு 1 கப், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், சாம்பார் தூள் 2 டேபிள் ஸ்பூன், முள்ளங்கி 1/4 கிலோ, உப்பு தேவைக்கேற்ப, எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 2, மல்லி இலை சிறிதளவு, பூண்டு 3 பல், கருவேப்பிலை சிறிதளவு, வெங்காயம் 1, தக்காளி 2, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், புளி 1 எலுமிச்சை அளவு எடுத்து 2 டம்ளர் தண்ணியில கரைச்சி வச்சிருக்கேன். இதுதான் முள்ளங்கி சாம்பார் செய்ய தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் நம்ம காய்கறி எல்லாம் கட் பண்ணணும். அதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நகர்த்திக்கலாம். காய் கட் பண்றதுக்கு ஒரு பலகையை எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம முள்ளங்கியை கட் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த 2 சைடும் கட் பண்ணிக்கலாம். முள்ளங்கி தோல் சீவி வச்சு இதெல்லாம் தண்ணியில போட்டு, அடுத்து வெங்காயம் அதையும் தண்ணியில போட்டு, அடுத்து தக்காளி பழத்தையும் தண்ணியில போட்டுக்கலாம். அடுத்து பச்சை மிளகாய் இதெல்லாம் தண்ணியில போட்டாச்சு. இந்த தோல் எல்லாம் தூக்கி போட்டு வந்துடுறேன். இப்போ காயெல்லாம் தோல் சீவி தண்ணியில போட்டு வச்சிருக்கோம். இந்த பலகை லைட்டா துடைச்சிடுறேன். இப்போ நம்ம முள்ளங்கி எல்லாம் தோல் சீவி தண்ணியில போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, அதை கட் பண்ணலாம். இப்போ காயெல்லாம் கட் பண்ணியாச்சு. இனி சாம்பார் தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். இப்போ சாம்பார் தாளிக்கிறதுக்கு மண் சட்டி எடுத்துக்கலாம். அடுப்பை வச்சுட்டேன். இப்போ நான் அதில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் மண் சட்டி வெறுமனே சூடு பண்ணக்கூடாது. இந்த எண்ணெய் சூடாகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அதில் கடுகை போட்டுக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. அடுத்து வெந்தயம், அடுத்து ஜீரகம், இது நல்லா பொரியட்டும். இப்போ ஜீரகம், வெந்தயம், கடுகுலாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. அடுத்து கருவேப்பிலை, அடுத்து பூண்டு பல். நம்ம ஆல்ரெடி பருப்பில் சொல்ல மறந்துட்டேன், பருப்பு வேக வைக்க டைம் 3 பூண்டு பல் போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ பூண்டு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இனி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயம், அதில் இதில் போட்டுக்கலாம். அடுத்து பச்சை மிளகாய். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து கட் பண்ணி வச்ச முள்ளங்கி இதில் போட்டுடலாம். இப்போ இந்த முள்ளங்கி நல்லா வதங்கட்டும். இப்போ முள்ளங்கி நல்லா வதங்கிடுச்சு. இனி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல தக்காளி, அதையும் இதில் போட்டுடலாம். இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம தூளெல்லாம் போட்டுடலாம். மஞ்சத்தூள், சாம்பார் தூள், அடுத்து பெருங்காயம். இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம். உங்ககிட்ட சாம்பார் தூள் இல்லைன்னா மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், அது காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ தூளோட பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சு. நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா புளி, அந்த புளி தண்ணியை அதில் ஊற்றிடலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும், காய் வேகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு காய் வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். காய் வெந்துடுச்சு. அடுத்து நம்ம துவரம்பருப்பு வேக வச்சிருக்கோம் இல்லையா, அதை இதில் ஊற்றிடலாம். நான் துவரம்பருப்பு 1 கப்புன்னு சொல்லியிருக்கேன், அது 200 கிராம். இப்போ துவரம்பருப்பு ஊற்றியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா கொதிக்கட்டும். முள்ளங்கி நீர்க்காயினால அது திக்னஸ் ஆகாது, அதனால தான் பருப்பு ஜாஸ்தியாக போட்டிருக்கேன் நான் இதில். இல்லை உங்களுக்கு சாம்பார் ரொம்ப திக்காக இருக்குது வேண்டாம் அப்படின்னா பருப்போட அளவை கம்மி பண்ணிக்கலாம். இப்போ சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா மல்லித்தலை, அதை இதில் போட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட முள்ளங்கி சாம்பார் ரெடி. இதை ஒரு சர்விங் பவுலில் மாற்றலாம். இப்போ நம்மளோட முள்ளங்கி சாம்பார் ரெடி. இந்த முள்ளங்கி சாம்பார் சூடா சாதத்தோட கொஞ்சம் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். அதோட சூப்பர் கோதுமை மாவு தோசை. நம்ம 2 தோசை சாப்பிடணும்னு நினைச்சா இந்த சாம்பார் போட்டு சாப்பிட்டீங்கன்னா 4-5 கூட சாப்பிடலாம். அதனால நீங்களும் இந்த முள்ளங்கி சாம்பாரை செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.